ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மில்லிங் மிஷினில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மில்லிங் மிஷினில் வந்து நம்ம ஸ்கொயர் கட்டிங், மில்லிங், அதுக்கப்புறம் ட்ரில் டேப்பிங், அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் நம்ம இதில் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து என்னென்ன நிறையா பார்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் என்னென்னு நம்ம டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இது பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் எப்படி ட்ரில் டேப் எல்லாமே பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நீங்கள் இந்த மில்லிங் மிஷினில் வந்து இந்த மாதிரி எல்லா சைடுமே பாருங்கள், இந்த மாதிரி ரீடிங் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இது வந்து பெட்டு, இதில் வந்து ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் பெட்டு இதை மூவ் பண்ணும்போது இந்த கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இந்த லிவரை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து அந்த ஆக்சிஸ் மூவ் ஆகும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை மூவ் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரில் டேப்பு இதெல்லாமே பண்ணிக்க முடியும். எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒய் ஆக்சிஸோட பெட்டு. ஒய் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். இதை நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து மூவ் ஆகும். ப்ளஸ்ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸில் வந்து இதை மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரியான செட்டப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒய் ஆக்சிஸில் நம்ம இப்போது எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஜெட் ஆக்சிஸ் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க, லிவரு. இந்த லிவரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இஜெட் ப்ளஸ்ஸு இஜெட் மைனஸ்க்கு மூவ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஓவரால் பெட்டோட பொசிஷனை வந்து டாப்லேயும் பாட்டம்லேயும் நகர்த்தி மூவ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக இந்த பெட்டை வந்து அப் டவுனில் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ட்ரில் போடும்போதும் இல்லை மில்லிங் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா இந்த இதோட இதை வந்து இது பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 லிவரு எல்லா ஆக்சிஸ்க்கும் பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த ஆக்சிஸ் மூவ் பண்ணும்போது நம்ம இப்போ சப்போஸ் மில் பண்ணுறோம், ட்ரில் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து இந்த ஆக்சிஸ் வந்து லாக் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த லிவரை நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸ் வந்து மூவ் ஆகாது. அதனால நமக்கு அந்த சென்டர் பிட்ச் எடுக்கும்போது அது வந்து கிளியராக இருக்கும். இல்லைனா நமக்கு பிட்ச் வந்து இதோட கிளியரன்ஸ்க்காக கொஞ்சம் மாறிடும். அதுக்காக இந்த லிவர் கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த லிவரை வந்து நம்ம டைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஆக்சிஸை மூவ் பண்ணோன்னா நமக்கு இப்போ வந்து இது மூவ் ஆகாது. இந்த ஆக்சிஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இப்போ லாக் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம ஆக்சிஸை லாக் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி லிவர் 2 கொடுத்துருப்பாங்க. இப்போது நம்ம இது எக்ஸு, இஜெட்டு, ஒய் இந்த 3 ஆக்சிஸ்லையுமே இந்த மாதிரி லிவர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்ராலிக் பேக்கப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும். இந்த எஃப்ஆர்எல் யூனிட், அதாவது லூப்ரிகேஷன் ஆயில் அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும், இது வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த இது மெயினான பார்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பிண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பிண்டில் வந்து எதுக்குன்னா இப்போது மோட்டர் இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும், இது தான் ரொட்டேட் ஆகும், கட் பண்ணும். அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி ஒரு லிவர் இருக்கும். இந்த லிவரை நம்ம வந்து புஷ் பண்ணிவிட்டு இப்போ மேனுவலாக இதை வந்து ட்ரில்லிங் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க லிவரை வந்து நம்ம டவுன் பண்ணும்போது இதை வந்து அப்படியும் ஒரு நார்மல் ட்ரில் மிஷின் மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி சைடில் இருக்கிற லிவரை வந்து நம்ம அப் டவுனில் மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த லாக்கை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம வந்து இஜெட்டில் எவ்வளோ தூரம் நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து இதில் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இஜெட் ஆக்சிஸை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்னும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா ஸ்பிண்டில் சேஞ்ச் பிஃபோர் அந்த மாதிரி இருக்கும். இது என்ன மீனிங்னா இந்த ஸ்பிண்டில் ஓடிட்டுருக்கும்போது இது எதையுமே நம்ம செய்ய முடியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஹச்ன்னு போட்டிருக்கோம். அது வந்து ஹை பவரில் ஸ்பிண்டில் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எம்ன்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து மீடியம். அதுக்கப்புறம் எஸ் லோன்னு கொடுத்துருக்கிறது வந்து எல்லுன்றது லோ. இப்போ நம்ம இந்த லிவரை எந்த பக்கம் நம்ம திருப்பி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்பிண்டிலோட ரொட்டேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க லிவர் வந்து பார்த்திங்கன்னா இஜெட், இப்போ நம்ம ட்ரில் பண்ணும்போது அதை வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கு அந்த பொசிஷன் வந்து இதுக்கு மேலே நம்ம மூவ் பண்ணக்கூடாதுன்றதுக்கெல்லாம் இந்த சைடில் இருக்க லிவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து இஜெட்டில் வந்து மூவ் ஆகாமல் லாக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். இப்போ இந்த ஸ்லீவையும் டூலையும் கழட்டுறதுக்கு என்ன பண்ணுறது, இப்போ ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போது இதை கழட்டணும்னா நம்மளால் கழட்ட முடியாது. இதை லாக் பண்ணால் தான் நம்மளால் இதை கழட்டவே முடியும்.
அதுக்காக இந்த மாதிரி கியரில் செட் பண்ணுறதுக்காக இப்போ டூலை கழட்டும் போது இந்த லிவரை வந்து பின் பக்கமாக புஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்னா இந்த கீழே இருக்க ஸ்பிண்டில் வந்து நம்ம ஆன் பண்ணி இப்போ ரிவர்ஸில் இதை கழட்டுறதுக்கு இப்போ லாக் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த ஸ்பிண்டில் வந்து நம்ம கழட்டி எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கழட்ட முடியும். இப்போ இந்த மாதிரி லிவரை வச்சுட்டு நம்ம இதை கழட்டிட்டு அடுத்தடுத்த டூல் நமக்கு தேவையான டூலை செட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இதுக்குள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது பேர் காலட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காலட்டு வந்து ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அந்த டூலுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலட் சைஸ் மாறும். நமக்கு இந்த உள்ளே போடுற டூலுக்கு அப்புறம் அதுக்கு எந்த காலட் வேணும்னு நம்ம தான் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா பிரேக்கு. இப்போ ஸ்பிண்டில் வந்து ஹை ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த பிரேக்கை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து ஸ்டாப் ஆகும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதுக்குன்னா பெல்ட் மூலமாக பவர் டிரான்ஸ்மிட் ஆகுது. இது மூலமா நம்ம ஆர்பிஎம்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து கியர்லேயும் போடுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பெல்ட் மூலமாக நம்மளோட ஆர்பிஎம்மை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பெல்ட் மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளில் நம்ம செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஆங்கிளில் நமக்கு தேவையான மாதிரி ஸ்பிண்டில் வந்து கிராஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷனில் வந்து நம்ம தேவையான மாதிரி பெட்டை வந்து நகர்த்தி வச்சுட்டு நம்ம வந்து மில் பண்ணிக்க முடியும். அதுக்கு இந்த பக்கம் லாக் ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக் ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடு கிராஸ் மில்லிங் இது எல்லாமே கூட இதில் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாருங்கள் டீ ஸ்லாட் மாதிரி இருக்கும். இந்த டீ ஸ்லாட்டில் வந்து இதை ஃப்ரண்ட்டில் இழுத்து வச்சு கூட நம்மளால் மில் பண்ணிக்க முடியும். இந்த எல்லா ஆப்ஷனுமே இந்த மிஷினில் இருக்குது. இது யூனிவர்சல் மில்லிங் மிஷின் சொல்லுவாங்க. இந்த லூப்ரிகேஷன் ஆயில் இந்த வயர் வழியாக தான் உள்ளே போயிட்டு லூப்ரிகேட் பண்ணும். உள்ளக்க பெட்டு வந்து தேய்மானமாகாமல் இருக்கிறதுக்கு இந்த லிவரை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் மிஷின் ஆன் பண்ணும்போது இந்த மாதிரி பம்ப் பண்ணணும். இப்படி கீழே இறக்கி இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வழியாக ஆயில் போயிட்டு உள்ளுக்க அந்த மூவிங் பார்ட்ஸ் எல்லாத்துக்குமே போய் இந்த ஆயில் போய் சேரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷினை ரன் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து லூப்ரிகேட் ஆகிட்டு அந்த மிஷின் வந்து தேய்மானத்தும் ப்ளஸ் ஹீட் ஆகிறது எல்லாமே வந்து அவாய்ட் ஆகும். மேக்ஸிமம் இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு.